கிழிச்சு தொங்க விட போகிறேன் வடிவாக பாருங்க. இந்த காணொலியை கடைசி மட்டும் பாருங்க. உங்களுடைய ஆக்கள மைண்ட் செட்டை பற்றி யூடியூப்பர் அப்படி காய்ச்சிட்டார் இப்படி காய்ச்சிட்டாருன்னு எனக்கும் இப்போ கிட்ட ஒரு ஆள் அபிஷேகம் செய்தவர். எனக்கு நடக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். வடிவா இந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க. இந்த இதை வடிவா நீங்கள் பாருங்க. உதவுன்ற யூடியூப்பில் இருக்கா போடுவியோ இந்த விளையாட்டுக்கு நான் பெறையில ரைட்டா உது நான் போட அப்புறம் அவங்க வந்து எனக்கு 2 சாத்து போட எனக்கு எடுப்பினோம் இதை எடுப்பினோம் தம்பி. இந்த இவர் கதைக்கிறார் கூட இவர் போய் பார்லிமெண்ட் வேலையெல்லாம் கதைக்கிறதெல்லாம் சரியான பிள்ளை ஆளுக்கு ஒரு கிள்ளியோன்னு கிழிச்சு விடுங்க. இந்த விளையாட்டுக்கு நான் பெரியல ரைட்டா. நான் வந்தது என் குடும்ப வருமானத்துக்கு யூடியூப் எனக்கு என்ன வருமோ அதை செய்து பிள்ளை. அது இந்த விதியை வந்து யாரும் எங்கேயும் இருந்து வீடியோ போடலாம். இலங்கையில் கடைசி வந்து தடை செய்யப்படாது. ஏன்னா அது அமெரிக்காண்டு இல்லை யூடியூப்பில் இருந்து நாங்கள் போடுற கிளிசேடு ஒரு 5 ரூபா 10 ரூபா காசு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து 60 விண்ணான கதைகள் பெம்பலான காணொலி தான் படிவாக்கலுங்க. என்ன 3வது கேட்டகரி தான் வெரி டேஞ்சரஸ். கிட்டடியில் ஒருத்தர் எனக்கு எடுத்தார். அந்த ஆக்கள்கிட்ட பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த ஆள்கிட்ட பேரையும் சொல்ல விரும்ப தம்பி இந்த கிட்டல ஒரு புருஷனும் கொஞ்சம் அதையும் வீடியோ போடுறது அது கார் எடுத்துடுது. அவன் பேரை நான் இதில் சொல்ல விரும்பல. கார் எடுத்துடுறது எப்படி அது சாத்தியம்? நான் சொன்னேன் வெளிநாட்டில் அவைக்கு ஏற்கனவே காசு இருந்துருக்கலாம். அல்லது இவை தான் என்ன செய்கிறேன்டா சில ஏஜென்ட்ஸை வச்சு கிண்டி விடுறது. இப்படி அந்த விஷயங்களை கிண்டி பரிசு எடுத்துறது. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஆள் என் வைஃப் அங்கால நிற்கிறது தெரியாமல் கழிச்சிருக்கிறார். முந்தி ஒரு பேர் மாரி இருந்தவன் இப்போ நிறைய ஆக்களை மிதாண்டு மற்றவன் முன்னேறினா அது அவன் விதி அவன் டெடிக்கேஷன் அவன் ஹார்ட் ஒர்க். ஒரு தொழில் செய்கிறதே சரியான கஷ்டம். இங்கே செய்தால் எத்தனையோ பிரச்சனைகள். ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து நிறுவன் எந்திரன் ஹலோ நான் அந்த எங்கட இதோண்டு இந்த பொச்சு தும்புகள் அதுகளை கொண்டு வந்து இங்கே எறிகிறாங்க. உங்களோட சேனலில் ஒருக்கா வந்து போடுவோம். இந்த விளையாட்டுக்கு நான் வரையில. இதுக்கு சக்தி டிவி இருக்குது, டேர் டிவி இருக்குது, ஐபிசி தமிழ் இருக்குது. வணக்கம் மக்களே. இன்றைக்கு ஒரு கட்டும் வீடியோடு வடிவாக பாருங்க. இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸை பற்றி ஒரே சர்ச்சைகள் சரியா. அவன் அப்படி இந்த பொம்பளையை மாற்றி போட்டான், அந்த பொம்பளையை மாற்றி போட்டான், காசு அடிச்சிட்டான், யூடியூப்பர் அப்படி காய்ச்சிட்டார் இப்படி காய்ச்சிட்டாருன்னு எனக்கும் இப்போ கிட்ட ஒரு ஆள் அபிஷேகம் செய்தவர். ஸோ இதுக்கு பின்னால் நிற்கிறது யாருண்டு அவர் இல்லை. யாருண்டு வடிவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கோபம் பெறும். சில வெளிநாட்டாக்கள் தான் சரியா. சில வெளிநாட்டாக்கள் எங்கள்ட தமிழ் ஆக்களை கிழிச்சு தொங்க விட போகிறேன் வடிவாக பாருங்கள். இந்த காணொலியை கடைசி மட்டும் பாருங்கள். உங்களோட ஆக்கள் மைண்ட் செட்டை பற்றி 3 விதமான மக்களை பற்றி சொல்ல போகிறேன். எல்லாரும் இல்லைத்தானே சரி. ஏதோ ஒரு வழியாக முன்னேறுவோம் எங்கட படிகள் கணக்கு செய்வாங்க. யார் செந்தூரனாக்குன்னு சொன்னது எம்ஜே செந்தூரன் தம்பி தான் வியாபாரம் செய்து பார்த்தேன் சரி விரையில். பிறகு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்து பார்த்தேன் சரி விரையில். பாட்டு பாடி பார்த்தேன் அதுக்கும் முடுறாங்க இல்லை. பிறகு இப்படி வந்தேன்னு சொல்லி இப்போ சில பேர் பிஸ்னஸில் இறங்குவாங்க, சில பேர் மேசம்பேலையை போவாங்க. ஒன்றும் செட் ஆகாட்டி சரி இந்த யூடியூப்பில் மக்களை கவர்ந்து எனக்கு எது செட் ஆகுமோ நான் அதை செய்வோம்னு சொல்லி இதுக்கு இறங்குவாங்க. இப்போ உண்மையாக சொன்னால் நான் இப்போ எனக்கு 36 வயசு சரியா. அரைக்கிழவனோ 3/4 கிழவனோ தெரியாது. நான் முந்தி கொரோனா டைம்லேயே கொஞ்சம் ஃபேமஸ். ஆனால் அப்போ இந்த யூடியூப் தளத்துக்கு இறங்கியிருந்தால் இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு முன்னணி யூடியூபர்களில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாம் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையில் சரியா. இப்போ வந்தேன் நான் வரைக்கும் நான் ஜோதிச்சதை நான் சொல்கிறேன். இதில் சின்ன ஒரு ஏர்னிங் வரும், காசு வரும், அடுத்த கண்டாக்ட்ஸ் வரும். காசு நாங்கள் கனமாவட்டம் கொட்டுறது இல்லை. எந்த யூடியூபர் அங்கே கடுமையாக எல்லாம் ஃபேமஸாக இருக்கான். வியூஸுக்கு தக்கனே காசு வரும். பார்க்குற இடத்தை பொறுத்து வெளிநாட்டில் இருந்து பார்த்தா கொஞ்சம் கூட காசு வரும். ஏன்னா விளம்பரம் தான் பார்வைகளுக்கு இல்லை பார்க்க போடுற விளம்பரம். இப்போ எங்கட இங்கே இருக்கிற நெஸ்டோமர் கம்பெனி, மாமைட் கம்பெனி, சிக்னல் கம்பெனி போடுறதுக்கும் வெளிநாட்டில் லண்டன்லேருந்து பார்க்க டெஸ்கோ பூட்சிட்டி இந்த விளம்பரம் பிள்ளையாக இருக்கும். வேறு ரேட் தானே அவங்க யூடியூப்புக்கு பே பண்ணுவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் யூடியூப் தரும். ஒரு $7 கம்பெனி 1000 வியூஸுக்கு கொடுக்குதுண்டா 1000 வியூஸுக்கு தான் பார்க்குறது எங்களுக்கு ஒரு $7 கொடுத்தா ஒரு 3 எங்களுக்கு வரும் 1000 வியூஸுக்கு. அது ஒரு நீலண்ட ஒரு வெளிநாட்டில் ஃபுல்லாக ஓடுற வீடியோக்கு அப்படி வரும். 1000 பேர் பார்த்தா $3 கிடைக்கும். இங்கே காசு ஒரு 1000 ரூபா வரும். 10,000 பேர் பார்த்தா இங்கே காசு 10,000 வரும். வெளிநாட்டில் இருந்து பார்த்தா மற்றபடி எல்லாம் விளையாங்கழிச்ச விளையாட்டு தான். ஏதாவது செய்வோம்ங்கிற படிகள் வேறு 3 விதமான வெளிநாட்டுக்காரர் இதை பார்த்துட்டு வருவினம். வடிவாக இந்த காணொலியை பாருங்கள். எனக்கு வெளிநாட்டுக்காரரில் கோபம் இல்லை, ஒரு டைப்பில் கோபம். இந்த 3 விதத்தில் ஒரு டைப். மிச்சமாக நல்ல மனிதர்கள். ஒன்று வந்து அப்ரிசியேட் பண்ணும், பார்க்கும், அப்ரிசியேட் பண்ணும், நல்லா இருக்குது தம்பி என்று கதைப்பினம், எடுத்து எல்லாம் சொல்லுவினம், நல்லா எல்லாம் கதைப்பினம்.
எடுத்து நல்ல வீடியோ போட்டியல் தம்பி உங்களோட ஊர்களை காட்டுறீர்கள் அதுகளை காட்டுறீர்கள் இதுகளை காட்டுறீர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னம் இந்த தொண்டை பற்றி வடிவாக சொல்லிட்டேன். அதுக்கு முன்னே நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப்ன்றது என்னென்னா இது ஒரு இண்டிபெண்ட்டான பிளாட்ஃபார்ம். அதாவது சுதந்திரமாக நான் எனக்கு பிடிச்ச வீடியோவை போடுவேன். நீங்கள் பிடிச்சா பேர் இல்லாட்டி போய்கிட்டே இரு. எனக்கு என்னுடைய ஐடியாவில் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு தளம். இதில் யாருமே தலையிட தேவை இல்லை. சில பேர் சொல்லுவினம் தம்பி சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், நான் இப்போ சில விமர்சன காணொலிகள் போடுறேன். நான் அதுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவேன். இப்போ சச்சின் இறப்பேன்டா அதுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவேன். என்னென்ன சூசைட் ப்ரிவென்ஷனை செய்கிறது, என்ன மாதிரி எங்களோட படிகளை காப்பாற்றுறது, என்ன மாதிரி சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை நாசுக்காக கொண்டு வந்து திணிக்கிறேன்னு அதைத்தான் நான் கூட செய்வேன். இப்போ அவனை யாரோ ஒருத்தன் பொஞ்சாதின்ற தலையை வெட்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு இதை சொல்லி அப்புறம் அதுக்குள்ள ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனையும் கொண்டு வந்து கண்டம் யூஸ் பண்ணுறது எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கதைப்பேன். இது எந்த ஸ்டைல், எந்த மசாலா. இப்போ வெண்ணி உள்ள கண்ணாவை பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபும் சமையலில் செய்வேன். நல்ல ஆசையாக இருக்கும் பார்க்க. ஒரு வெண்ணியில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அதை பார்க்குற ஆட்களுக்கு வரும். இப்போ எஸ்கே கிருஷ்ணாண்டா உதவியலை செய்து அதில் ஆக்கள் இந்த நகைச்சுவைகள் தான் விடுற பெம்பல்கள் அப்படி அதை அவற்றை ஸ்டைல். பவனீசன்டா என்னோட படித்த தம்பி தான். அவன் ஒரு தமிழ் அப்படி கொண்டு போவான், தமிழ் தேசியம் என்று கொண்டு போவான், அப்படி ஒரு ஸ்டைல். டிகேண்டா டிகே அப்பா கூட இப்போ டிகேண்ட வேன் எங்கள் அப்பர் பாப்பர் விரும்பி டிகேண்டா தமிழ் நல்லா இருக்கும். அறுத்துறுத்து பெம்பலாக கொண்டு போய் கார்த்திக் வந்து ஒரு வித்தியாசமாக கொண்டு போவோம். இது ஒவ்வொரு ஸ்டைல். எங்கே பிசாகுறேன்டா எங்களுடைய ஆக்கள் எடுப்பினம். இப்போ நான் விமர்சன காணொலி போடுறேன்டா எனக்கு எடுப்பினம். எனக்கு நடக்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறேன். வடிவா இந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க இந்த இதை வடிவா நீங்கள் பாருங்க. தம்பி தமிழ் எந்திரனோ நான் இல்லை நிறுவனன்றது தமிழ் எந்திரன்ன்றது ஏஐக்குரிய ஒரு தமிழ் பேரப்பா. இது எனக்கு இந்திரன் என்று கூப்பிடுது சேனம். சரியா? என்னுடைய பேர் நிரூபன், நற்குணராஜா அப்பாட பேர், என் பேர் நிரூபன், நற்குணராஜா நிரூபன். ஸோ எந்திரன் நீங்கள் நல்ல வீடியோக்கள் எல்லாம் போடுற நீங்கள் சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ பார்த்து இந்த சூப்பராக இருந்து எனக்கு விளங்கிடுது. சரி நல்லா சொல்கிறேன் நான். சரி அடுத்த உண்ட விஷயத்தை சொல்லு, நீ வந்த விஷயத்தை சொல்லுன மாதிரி என் மைண்ட் இருக்க சொல்லுவேன். நாங்களோட அப்போ ஒரு 20 குடும்பம் அதில் இருக்கிறோம். மண்ணுகளை ஏற்றி கொண்டு இதுக்குள்ளாலையும் போய் ஒரே பிரச்சனைகள். உதவுன்ற யூடியூப்பில் இருக்கா போடுவியோ இந்த விளையாட்டுக்கு நான் பெறையில ரைட்டா. நான் போட அப்புறம் அவங்க வந்து எனக்கு 2 சாத்து போட ரைட்டா. உதாரணம் இப்போ இந்த ஆளோட போய் இப்போ கொழுவின மாதிரி இப்போ கிட்டடியில் ஒரு ஆளோட கொழுவல் வந்தது. இந்த விளையாட்டுக்கு நான் பெறையில. அதுக்கு தான் டான் டிவி இருக்குது, சக்தி டிவி இருக்குது, ஐபிசி தமிழ் இருக்குது. அதில் ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் இருக்கணும். ஜேர்னலிசம் படித்த ஆக்கள் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங் என்னென்னு செய்யணுமென்ற அவைக்கு தான் தெரியும். நாங்கள் எல்லாமே யூடியூப்புங்கிற சேனம் விளங்கியே வச்சுருக்குது இல்லை. முதலாவது யூடியூப்ன்றது ஒரு வீலாக் பண்ணுறது, மியூசிக் பண்ணுறது, எஜுகேஷன் பர்பஸ், டெக்னாலஜி பர்பஸ் அந்த ஒரு படிக்கிறக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. அதில் அவன் தான் விரும்பினதை தான் செய்வான். இப்போ வெண்ணி விளாக் அண்ணாட்ட போய் சொல்கிறது நீங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சு காட்டுங்கோ, அல்லது நீங்கள் எங்களுக்கு பீட்சா ஹாட் செய்து காட்டுங்கோ. அவர் இந்த மக்கள்கிட்ட இப்போ சவுத் இந்தியன் குக்கிங் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்குறது நீங்கள் ஒரு நல்லூர் அடிக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க, இந்த முறை சேருக்கு இப்போ நல்ல சூப்பராக இருக்கும் நிறைய. அவன் போகிற ஜோனரும் ஜேர்னியும் வேறு ஐயா. எங்கட சேனம் தான் எடுத்து குழப்பி அப்படி ஆட்டையை போடுறது. எனக்கு எடுப்பினம், இதை எடுப்பினம். தம்பி இவர் கதைக்கிறார் கூட, இவர் போய் பார்லிமெண்ட்டுகளெல்லாம் கதைக்கிறதெல்லாம் சரியான பிள்ளை. ஆளுக்கு ஒரு கிழிச்சு விடுங்க. இந்த விளையாட்டுக்கு நான் பெரியல ரைட்டா. நான் வந்தது என் குடும்ப வருமானத்துக்கு யூடியூப் எனக்கு என்ன வருமோ அதை செய்து பிழைப்பி ஓட்டுறேன். இந்த சர்ச்சைகளுக்கு கொண்டு எங்கட படிக்கலை விடுறது. நான் இங்கே யூடியூப்புக்கு கொண்ட ஒரு யூனியனும் இல்லை, யூனியன் தேவையும் இல்லை, நான் அதுக்கு லீடரும் இல்லை. யூடியூப்பே ஒரு சுதந்திரமான இண்டிபெண்ட் பிளாட்ஃபார்ம். அப்புறம் அதுக்கு யூனியன் நீங்கள் உங்களோட யூடியூப் ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை பற்றி ஒரு காய்ச்சி போடுங்க. அங்கே ஒன்றும் சேர தேவையில்லை, சேர தேவையில்லைண்டா. யூடியூப் வந்து அது இந்த விதியை வந்து யாரும் எங்கேயும் இருந்து வீடியோ போடலாம். இலங்கையில் கடைசி வந்து தடை செய்யப்படாது. ஏனென்றால் அது அமெரிக்காவை எதிர்த்து இலங்கை அரசாங்கம் ஒன்றும் செய்யாது ரைட்டா. சைனாவை எதிர்க்காது, அமெரிக்காவை எதிர்க்குமா. ஸோ எங்களுடைய ஆக்கள் கனவுகளும் கற்பனைகளும் கணக்க எங்களுடைய ஆக்கெல்லாம் பழுதாக்குறது எங்கள்ட படிக்கலை. சரியா? தங்கட நிகழ்ச்சியினரில் மெதுவாக கொண்டு வந்து அதுக்கு செலுத்துறது. தம்பி நீ இப்படி செய்யண்டா, நான் ஒரு 20 கிலோ இறைச்சி வேண்டி தரேன், நீ ஒரு 30 பேருக்கு சமைச்சு கூட அதே ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடனடா என்ற பேரே மாதிரில் சொல்லி இந்த விளையாட்டுக்கு நான் பெறையில ரைட்டா. புதுக்கு வேறு எங்கேயும் போய் பார்க்கணும். இப்படி
ஒரு கேட்டகரி இருக்குது. ஒன்று நல்லா சொல்லும், இப்படி தான் சொல்லும். ஒன்று எங்களோட நிலையிலேருந்து சிந்திச்சுட்டு தண்டி ஐடியாவையே விடாது. இதுதான் முதலாவது கேட்டகரி. நிருபன், நீங்கள் ஹெல்த் அவேர்னஸ் போடுறீங்க, நல்ல விழிப்புணர்வு ஜூத்ஸை மோட்டிவேட் பண்ணுறீங்க, மியூசிக் ஃபீல்டில் போகிறீங்க, நல்லா இருக்குது. உங்களோட மோட்டிவேஷன் வந்து இளமாக்களுக்கு தேவை. தட்ஸ் குட், அவ்வளோதான். அவே நான் கண்டக்ட் எல்லாம் வித்தியாசமாக சேவ் பண்ணுவேன். இது ஒன்று. இன்னொரு கேட்டகரி இருக்குது. நான் முதல் வந்து இப்போ இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வீடியோ எடுத்து போட ஒரு விசுக்கோத்து எடுத்தது நோர்வேல இருந்து. தம்பி, அவர் ஒரு இதாக வந்த அரசாங்கத்தில் நீங்கள் தான் அவற்ற ஊடகத்துறை அமைச்சர். இது மண்டபிசாய். நான் அமைச்சர் என்று நானே நம்ப மாட்டேன், எனக்கு நானே துப்புவேன். அதுக்குள்ள அவர் சொல்கிறாராம், நான் ஊடக அமைச்சராம், வேறு யாரோ எல்லாம் பேர்களை சொல்லி. இவ என்னென்னா வெளிநாட்டில் தனிமையில இருந்து பாதிக்கப்பட்ட ஆக்கள். இவன் சும்மா தங்கட ஆசையெல்லாம் போடுவினோம். இன்னொருத்தர் போட்டார், ரைட்டா? கேளுங்க. இப்போ முசுப்பாத்திகளை யூடியூப்பில் இருந்து நாங்கள் போடுற கிளிசகோட ஒரு 5 ரூபா 10 ரூபா காசு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து 60 விண்ணான கதைகள் பெம்பலான காணோடு தான் படிவா கேளுங்க. இன்னொருத்தர் சொன்னார் எடுத்து, தம்பி நான் இன்னார் கதைக்கிறேன். இப்போ கிட்டடியே நடந்தது. நீங்கள் எங்களோட தமிழீழத்துக்காண்டியே ஒரு நாளும் உங்களோட கிழமையில ஒதுக்கணும். கிழிஞ்சுது போ. என்னடா இது? நான் வேலை செய்கிறதே என் இனத்துக்காண்டி நல்ல விஷயம் தான் செய்கிறேன். இவர் வேறு ஒன்றை கொண்டு போகிறேன். நீங்கள், நான் ஒரு ஸ்டூடியோ ஒன்று உங்களுக்கு எந்த வீட்டில் ஒரு ரூமை தரப்போகிறேன். நீங்கள் ஒரு 10-15 பேரை உருவாக்கணுமா? நான் ஏற்கனவே எங்கள் 2 பேரை உருவாக்கி வச்சுக்க விட்டேன். அந்தலாம் வேறு காலம் வேண்ட 2 மகள் வேறு இனி ஒன்றும் உருவாக்க என்னாலே இல்லை. ஐயா, எனக்கு அந்த ஃபேமிலி இருக்குது, எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் இருக்குது, வேலை ரைட். ஏதோ கொஞ்சம் முசுப்பாத்தியான காலம் தான் வழி வைக்கலுங்க. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு இந்த வைஃப் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அவளை ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும். எந்த நேரம் இதோடு தெரிகிறது. அப்புறம் இனி அவர் புதுசாக இதை உருவாக்க போகிறாராம். அதுக்கு வந்து நான் ஒரு நாள் ஒதுக்கணுமா? நடக்கிறத கதைக்கணும் முதலாவது. இப்படி கேட்டகரிகள் இருக்குது. இதுவும் ஒரு மண்ட கசாயம் தான். இப்படி மண்ட கசாயங்கள் எங்கள்கிட்ட வந்து கதைக்கும். உங்களுக்கு தெரியாது, ஒரு தரம் சொல்கிறேன்ட்டு நான் வந்து தொடங்குறேன். கிளிசகட்ட வேலை என்னொன்று இருக்குது. இதுதான் வெரி டேஞ்சரஸ் ஃபாலோஸ். இந்த 2வது கொஞ்சம் லூசு பாட்டி. அதுகள் தங்களோட ஆசைகளை அதுகள் நாங்கள் பிள்ளை ஊட்டிகள் எல்லாம் தனித்தனியாக போடுங்கள். இதுகள் இருந்து யோசிச்சு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறது. ரைட்டா? தம்பி, எங்களோட நாடன் ஒன்று உருவாகிக்க உங்களுக்கு நாங்கள் விருதுகள் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். வாயில் வருது எனக்கு நல்லா நடக்கிறத கதைங்கோனப்பா. இது இப்படி ஒரு கேட்டகரி தெரியும். சரியா? 3வது கேட்டகரி தான் வெரி டேஞ்சரஸ். கிட்டடியில் ஒருத்தர் எனக்கு எடுத்தார். அந்த ஆக்கள்கிட்ட பேர் நான் சொல்ல விரும்பலை, அந்த ஆள்கிட்ட பேரையும் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்படி அந்த ஆக்களோட மைண்ட் செட்டை நான் யோசிக்கிறேன். இவே தான் அந்த எஸ்கே ஆக்களை டார்கெட் பண்ணுற ஆக்கள். எஸ்கே செய்தது சரியோ புள்ளியோ எனக்கு அது தெரியாது, தம்பிக்கு தான் தெரியும். அதை விமர்சிக்கிற இருக்கிறதையும் எனக்கு இல்லை. ஆனால் எங்களோட படிகளில் இருக்கிற வஞ்சந்து இருக்கிற கொஸ்டியும் கொஞ்சம் திரியுது. சரியா? அதை சில ஆக்களை கருவிகளாக பாவிச்சு அடிப்பினும். அப்போ அவர் என்ன சொன்னாருண்டா, தம்பி இந்த கிட்டல ஒரு புருஷனும் கொஞ்சம் வீடியோ போடுறது, அது கார் எடுத்துடுது. அவன் பேரை நான் இதில் சொல்ல விரும்பலை. கார் எடுத்துடுறது எப்படி அது சாத்தியம்? நான் சொன்னேன், வெளிநாட்டில் அவைக்கு ஏற்கனவே காசு இருந்திருக்கலாம், அல்லது வெளிநாட்டு உதவிகள் இருந்திருக்கலாம். வீடியோவும் நல்லா போட்டால் வரும். எஸ்கே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வெளிநாட்டில் தான் பார்க்குறேன். ஸோ அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவருக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வேண்டிங்க எல்லாம் இருக்குது. அது எங்கட சேனை சொன்னால் நம்பாது. எங்கட சேனை யாராவது முன்னேறிட்டானோ, முந்தி கஷ்டப்பட்டவனோ, இவன் களவெடுத்துட்டான், இவன் கல்ல நீ தான் எங்கட சேனை யோசிக்கிற. உடனே அவன் நிலையிலேருந்து போய் பார்த்து எனக்கு யூடியூப்பரை தெரியும் அவருக்கு அவ்வளோ வருமான். ஆனால் எங்கட கிளிசட்டதுகள் என்ன யோசிக்கிறது? எனக்கு எஸ்கேயோட நான் ஒரு நாள் கூட கதைச்சதே இல்லையா, கடவுள் சத்தியமாக கதைச்சதே இல்லை. ஆனால் எங்கடையில் இந்த தோல் உரிச்சு காட்டணும் எங்கள் ஆக்கள மென்டாலிட்டியை. அப்போ அவர் ஒருத்தருக்கு அங்கே நின்று இதே என்னென்று கார் எடுத்தவன் என்னண்டு சாத்தியம்? ஏன் உங்களுக்கு என்ன நோவுதோ ஏதோ விதமாக எடுத்து போடுதலா? இவை தான் என்ன செய்கிறேன்டா, சில ஏஜென்ட்ஸை வச்சு கிண்டி விடுறது. இப்படி அந்த விஷயங்களை கிண்டி பரிசு எடுத்துறது. சத்தியமாக ஒவ்வொரு நிமிஷம் நான் எத்தனையோ காணொலியில் சொல்லிட்டேன், எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் முதலாக இந்த நாட்டை விட்டு போகிறாளேன்டா நானாக தான் இருப்பேன். எங்கேயாவது இந்த வைஃப் பிள்ளைகளோட அமைதியாக ஆறுகள் குளங்களை பார்த்து கொண்டு சாப்பிட்டுட்டு செத்து போய் துளைஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைகளை நல்ல ஒரு வழியை காட்டி விட்டுட்டு. எங்கேருந்து வந்ததுகளோ தெரியாது எங்களோட கம்யூனிட்டி. அப்போ நேரம் இன்னொன்று முன்னோர்னா அவனை எப்படியாவது இழுத்து விழுத்தி விட்டுருவானு. நண்டு வேறு ஏற கொழுவி கீழே உள்ளவனை இழுத்து மேலே விழுத்தி விட்டுருவானு. முந்தி கஷ்டப்பட்டவை இப்போ அவன் மினுக்கலை பேர், அவன் நிமித்தலை பேர், அவன் எட்டுவையை பேர். உனக்கு என்னடா செய்யுது? தொடர்ந்து கஷ்டப்பட்டவன்டா இருக்கணும் ஒருத்தன். இதுகள் தான் இந்த டேஞ்சரஸான ஃபாலோஸ். இந்த 3வது கொஸ்டி இருக்குது. இவனுக்கு எவ்வளவு இதில் வருமானம் பெறுது, இவன் இதில் எவ்வளவு சாதிக்கிறான். முந்தைய ஒரு எனக்கே ஒரு தெரிஞ்சால் என் வைஃப் அங்கால நிற்கிறது தெரியாமல் கழிச்சிருக்கிறார்.
முந்தி ஒரு பேர் மாதிரி இருந்தவன் இப்போ நிறைய ஆக்களை மிதாண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான், தன்னை முன்னேற்றிட்டான் என்று சொல்லி ஒரு கதைக்கினம். அப்போ ஒரு சின்ன சுற்று வட்டாரத்துக்கே கதைக்கினோம்னா வெளியில் எவ்வளோ கதைப்பினம். இப்படி இந்த 3வது கேட்டகரி. 2வது நான் சொன்ன அந்த மண்ட கசாயங்கள் என்னது, என்ன ஒரு அமைச்சராக கற்பனை பண்ணுறது, நான் ஒரு எங்களோட நாட்டுக்காண்டி ஒரு நாளை செலவழிக்கணும்னு யோசிக்கிறது, சில பெரும் எடுப்புகள், ஒரு ஸ்டூடியோ மைக்குகள் எல்லாம் போட்டு இப்போ 30-40 பேருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டில் வந்து கச்சேரி செய்யணும், எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ஒழுங்கு செய்ய கொண்டு ஒன்று கடவுளே. நானே ஒரு டம்மி பீஸு, நானும் ஒரு 20-30 பேரை கொண்டு போய் வெளிநாட்டில் கச்சேரியான் கல்லாலான்னு அறிவாங்க. அப்போ இது ஒரு விஷர் கேஸுகள் இதுகள். சரியா, இன்னொரு கேஸ் இருக்குது, இந்த குரோனிக் கேஸுகள். இதுகள் தான் மற்றவன் என்னென்ன முன்னேறான். இதுகள் நூதனமாக வேலை பின்னுங்கள். எங்களுக்கு எப்படி வேலை பின்னுங்கள்ண்டா, நாங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் எங்களோட உள்ள வேலையே குழப்புங்கள். அதுகளுக்கு ஒரு சைக்கோ, மற்றவன் நல்லா இருந்தால் பிடிக்காது, இவன் என்னட்டு நல்லா இருக்கிறது விடக்கூடாது, நான் இருக்க மட்டும் போனால் இன்னும் நல்லா இருக்கு. அந்த வடிவில் சொன்ன மாதிரி சிகப்புக்காய் பின்னால் முன்னால் போகுது, கருப்புக்காயும் பின்னால் போகுது, நல்லா இல்லையே என்ற மாதிரி விளையாட்டு சந்திரமுயிண்டு. மற்றவன் முன்னேறினா அது அவன் விதி, அவன் டெடிக்கேஷன், அவன் ஹார்ட் ஒர்க், அவன் அதில் அர்ப்பணிப்பாக இருந்தால் ஆண்டவனே கொண்டு வந்து விடுவான். ஏன்டா இருக்கிறீங்க. இப்போ சம்மந்தப்பட்ட நபர் சரியோ புள்ளியோ அது எனக்கு தெரியாது, அது நீதிமன்றம். ஆனால் அந்த விடயங்களுக்கு அப்பால் இப்படி ஒரு பல பின்னலும் இருக்குன்றதை தோலுரிச்சு காட்டணும்னு நான் யோசிக்கிறேன். கட்டாயம் இருக்குது மக்களே, நீங்கள் இல்லைன்னு நம்புறீங்களோ. இப்படியான குரோனிக்கேஸ் எங்கள்கிட்ட சமூகத்தில் இருக்குது. மற்றவன் என்னென்னு முன்னேறிட்டான், என்னென்னு வாரான், இவன் என்னென்னு வாரது, மற்றது சாதி ரீதியாக பார்ப்பினும். சரியா, நானும் தால் பாதிக்கப்படையில. நீங்கள் தேவையான போய் எனக்கு கணக்கு எழுதி கொண்டு நீங்கள் அவன் இவனன்ட்டு புத்தூரில் போய் கழுங்க நிறுவன் என்னாலட்டு இல்லை எங்கே கேட்டாலும் தெரியும். அது இல்லை மேட்டர். அப்படியும் ஒரு குணம் இருக்குது. அந்த நான் அதில் பாதிக்கப்படையில்லைன்றாலும் அப்படி பாதிக்கப்படுற ஆக்களை பார்த்து பெரிதாகப்படுறேன் நான். ஏன்னாண்டா எவ்வளோ திறமை இருந்தும் இதை கொண்டு வந்து இவங்க தூக்கி பிடிச்ச கொண்டு திரிகிறாங்களேன்ட்டு அப்படியும் வச்சு சாதிக்கிற குணம் இருக்குது. அப்போ இதுகளால் ஒவ்வொரு விமர்சனத்துக்கு உள்ளாரு. இந்த நாங்கள் இடையில் நிற்கிறாள்லான கோவப்படுறேன், இவர் எல்லாரை பற்றியும் கேட்குறாருன்னு. பிரச்சனை அவர் இல்லை. நான் எப்போ பிஏஜையாக தான் திங்க் பண்ணுறது. சோர்ஸ் நோய் ஊற்றத்தான் நான் பார்ப்பேன். தண்ணி திறந்து வருதுன்னா நான் நீங்கள் 30 ஆளை வலிச்சு கொண்டு நிற்க மாட்டேன். தண்ணி வருதுன்னு நான் போய் பெப்பை பூட்டுற வலிக்கு தான் பார்ப்பேன். அந்த பெப்பை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டிருப்பேன், எங்கால லீக் பண்ணுது தண்ணி என்று. அதை பார்த்தா கூட அங்கே இருந்தால் வரும். சில பேருக்கு அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இந்த சில அரசியல் தலைவர்களை கனவேர் விரும்புகிறேல. சரியா, நேராக சொல்லுவேன், வேண்டாம் பேர் வேண்டாம், இந்த காணொலி அவுட் பாயிண்டாக போயிடும். அவன் இவேன்ற நிகழ்ச்சின்றதுக்கு ஆட மாட்டினோம். அவர் சொல்லுவார், இல்லை இங்கே இது சரி வராது, இஞ்சத்தை நிலைமைக்கு இப்படித்தான் செய்யலாம் வேண்டா, துரோகி துரோகி ஒளிக ஒளிக நெறியன் கல்லன் துரோகி என்று இதுன்றது. ஏன்னா அவன் நிகழ்ச்சின்றதுக்கு ஆடையில் நீங்கள் வந்து நடத்துங்க ஒடிஞ்சனுண்டு, வாங்க வந்து நடத்துங்க ஒடிஞ்சனுண்டு எல்லாரும். அவன் இங்கே பிழைக்கு ஒரு தொழில் செய்கிறதே சரியான கஷ்டம். இங்கே செய்தால் எத்தனையோ பிரச்சனைகள். ஒரு லைசன்ஸ் எடுத்து ஒரு ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறவன் அங்கே விரல் விட்டு ஒரு கொஞ்சம் பேர் தான். பழைய காசு உள்ளவனும் வெளிநாட்டு காசு உள்ளவனும் ஏற்கனவே முதுசகாரன் தேதப்பன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவன் தான் ஃபேமஸாக இருக்கிறான். திடீரென தொடங்கி முன்னேறா ஒரு 5-6 பேர் தான். மிச்சம் எல்லாம் சக்ஸஸ் இல்லை. இந்த நாட்டின் சூழல் அப்படி. அது உங்களுக்கு இங்கே விளங்காது, அங்கே நின்றா தான் விளங்கு. அவனவனுக்கு என்ன வருதோ அதை செய்கிறான். அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்துங்க. நீங்கள் தான் சொல்கிறது இப்படி கொண்டு ஹெல்ப்பிங்கை செய்தால் என்ன மாதிரி. சில பேருக்கு இப்படியும் இருக்குது. இந்த கஷ்டப்பட்ட ஆக்களில் அவையில் இந்த ரியாக்ஷன்ஸை பார்த்து சந்தோஷப்படுறேன். எத்தனை சைக்கோக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். சரியா, கஷ்டப்பட்ட ஆக்கள். அப்போ இவங்களுக்கு சொல்கிறது சும்மா வீடியோ எடுத்தவனு தெரிஞ்சவனுக்கு இவன் தான் அட்வைஸ் பண்ணியிருப்பினோம். தம்பி நீர் இதை போய் இப்படி கொடுத்து பேருமேன், நல்லா கொடுப்பியல் ரைட்டா. அவன் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவான், அது எடுபடுதுன்னு. அப்புறம் அதுவே வச்சு நீங்கள் கொடுத்த ஐடியா வச்சு அவனை நீங்களே விழுத்துவீங்க. சரியா, நான் இப்போ நடுநிலையாக தான் கதைக்கிறது ரைட்டா. எங்களுடைய ஆக்களை போல ஒரு வில்லங்கமான பாட்டி கடவுள் நிறைய பார்த்தாச்சு. அப்போ இப்போ எனக்கு அண்மையில் நடக்கிற சம்பவங்களே நான் இப்படி தான் யோசிக்கிறது. யாரோ ஒருத்தன் ஏற்றி விடுறான், சும்மா அது நடக்காது. ஏன்னாண்டா அப்படி என்ன கொஞ்சம் நன்றியாவது வேணுமே. இது வேறு யாரோ தான் எனக்கு யோசிக்கிறேன் நான் நடுக. ஏன்னாண்டா இப்போ யூடியூபரை பற்றி விமர்சனம் வருதுன்னா யூடியூபர் செய்கிற எல்லாம் சரிக்கட்டு நான் சொல்ல வரையில். யூடியூப்ன்றது ஒரு தனிப்பட்ட பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே கொண்டு வந்து மற்ற வேண்ட நிகழ்ச்சின்றதில் நாங்கள் எப்போ விடுறோமோ அண்டையிலே நாங்கள் சந்தி சிரிக்க போகிறோம்ன்ற அர்த்தம். துண்டை தூக்கி தலையில் போட வேண்டியா. திருப்பம் சொல்கிறேன், தம்பி நிறுவன் எந்திரன் ஹலோ, நான்
அந்த எங்கட இதோண்டு இந்த பொச்சு தும்புகள் அதுகளை கொண்டு வந்து இங்கே எறிகிறாங்க. உங்களோட சேனலில் ஒருக்கா வந்து போடுவோம். இந்த விளையாட்டுக்கு நான் வரையில. இதுக்கு சக்தி டிவி இருக்குது, டேன் டிவி இருக்குது, ஐபிசி தமிழ் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க. கூப்பிடுங்க வருவாங்க. தம்பி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய போகிறோம், கொட்டான் நீங்கள் இதுக்கு வரணும். நான் அங்கே காடுகளுக்கே கடல்களுக்கே மீன்களையும் குருவிகளையும் பாட்டுக்காரிகளையும் எடுத்துக்கொண்டு திரிகிற ஒரு பேக்குஞ்சு என்ன நீங்கள் உதுவலுக்க கொண்டுறக்கூடாது. சரியா? இந்த விளையாட்டுக்கு நான் வரையில. இனிமேல் விமர்சனமே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களுக்கு விமர்சனம் விழிப்புணர்வு வந்து சச்சின் விஷயத்தோடு நான் படிச்சுட்டேன். அது போய் சேர்ந்துட்டு இங்கே நான் பட்ட கிளிசேடு. அதுக்கப்புறம் காய்ச்சலும் வந்து எனக்கு நான் படுற வாடு. இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு வர மாட்டோம். ஒரு யூடியூப்பில் இருக்கிற அண்ணா தம்பியாக்களுக்கும் எனக்கு நானே சொல்கிற அட்வைஸை உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் இல்லை, ஒரு சஜஷன். சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு போனால் எங்களுடைய ஆக்களை எங்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதான் நான் இப்போ பார்த்த விஷயம். மற்றபடி இது சில பேர்ட்ட மென்டாலிட்டி. உண்மையாக நல்ல சனங்கள் நான் அவ்வளோ வேறு வெளிநாட்டுக்காரரை சம்பாதிச்சிக்க நிறுவன் வேறு லெவலில் சரிங்க, சூப்பராக இருக்குது, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்க, உங்களோட சவுண்டிங் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, உங்களோட ஒலிநயம், மற்றவே ஒரு மோட்டிவேஷன், ஒரு டீச்சிங். நான் இப்படி கதைக்கிறேன்டா, நான் சின்னலேருந்து வளர்ந்த விதம். நான் சின்னலில் ஒரு டியூஷன் வாத்தி இட்ட வரைக்கும் அதோட இருக்குது. அப்போ சொன்னேனே பவனிசனாக்களுக்கு படிப்பிச்சது முதல் பேட்ச், அன்றையிலேருந்து நான் ஒரு வாத்தி. அப்போ அது பிஹெச்ஐ, அதை விட மியூசிக் ஃபீல்டு எல்லாம் சேர்ந்த ஒரு கேரக்டர் தான் எனக்குள்ளால் வரும் வெளியில். நான் வளர்ந்த விதம், அப்பா என்ன ரீட் பண்ணுற விதம், மனுஷி என்ன ரீட் பண்ணுற விதம் எல்லாம் சேர்ந்து தான் வருவேன். நான் ஒரு தனி உயிரையா, என்ன மாதிரி இன்னொரு தனம் இருக்க முடியாது, அதேமாதிரி இன்னொரு தனம் மாதிரி நானும் இருக்க முடியாது. அப்போ அது என்னுடைய ஸ்டைல், அதை விடணும். அதை விட்டுட்டு தம்பி எந்திரன் அந்த அது நீர் இப்படி எடுத்து அதுக்குள்ளால இப்படி பண்ணிவிட நாங்கள் எங்களை வெளியே பார்ப்போமே. இது அன்பான சஜஷன் சொல்கிற ஆட்களுக்கு இது பொருந்தாது. நான் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து என்னோட பேசணும். நல்ல விஷயங்கள் செய்கிறவே சில பேர் சொல்லிவிடும், அதை நான் எடுத்து போடுவேன். தம்பி நான் இப்படி ஒரு நல்ல சேரிட்டி ஒர்க் செய்கிறேன், நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன், உங்களை நாங்கள் போடுவோம் கட்டாயம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வா, அங்கே வா, இங்கே வா, யாரை அடிவடிக்கணும், அவனே இருக்கா பேசி விட, அவன் கதைக்கிற முழுக்க பிள்ளை. ஒருத்தன் இவ்வளோ தெனாவட்டா கதைக்கிறான்டா, அவனுக்கு எவ்வளோ பேக்கிங் இருக்கும், பின்னால் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சிங் இருக்கும். நீங்களே வந்து எனக்கு இங்கே காவல் இருக்க பொரியல், நான் தான் இங்கே படுக்கணும். பேத்தனமான கதைகளும் ஆக்களும் ரைட்டா. யாழ்ப்பாண யூடியூபர்ஸை கெடுக்கிறது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்பால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற சில 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 மிகச்சில இப்படியான மைண்ட் செட் உள்ள ஆக்களும் தான். நான் இல்லை சொல்கிற பொய்யண்டா கொமெண்டில் போட்டுட்டு போங்க. நான் சொல்கிற பொய்யண்டா எப்போ நான் நேராக தான் சந்தி சிரித்து கிழிச்சு காட்டுவேன். நான் சொல்கிற பிழையண்டா இல்லை நீ பிழையண்டா போட்டு காட்டுங்க. எவ்வளோ பேர் எங்களை வெளிநாட்டிலேருந்து ஆதரவு தந்து எங்களுக்கு சில சில மோட்டிவேஷனல் அது உதவி செய்து, அதை விட சில சாமான்கள் கொண்டு தருவேன். சில இந்த நிறுவனம் ஒரு ஜிம்பில் வச்சு 2 மாமா கொண்டு தந்தார். அப்படியே இல்லை. சில பேர் வந்து என்னென்னா கொண்டே சர்ச்சையாளுக்க மாட்டி விடுறது. இந்த விளையாட்டில் சரி வராத எங்களோட பொறியியல் ஏற்கனவே 4-5 தொழில்கள் செய்து கஷ்டப்பட்டு தான் இதுகளுக்கு வந்து இறங்கி நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சரி வருதோ அவன் ஒருத்தன் இப்போ பார்த்தேன் யாழ்ப்பாணத்து மீனவன் ஒரு தம்பி ஒரு நாளும் வீடியோ போடுறது நல்லா இருக்கும் பார்க்க. அதாவது டெஸ்ட் அவருக்கு நீங்கள் போய் சொல்ல போகிறீங்களா, நீங்கள் ஒரு இனிமேல் அந்த போட்டுகள் இன்ஜின்கள் எப்படி திருத்துறன்னு ஒரு அடுத்து காட்டுங்க தம்பி நல்லா இருக்கும் ரைட்டா. அவனுக்கு என்ன வருதோ அவனை அதை செய்கிறான். நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கோ. தயவு செய்து இப்போ ஏதாவது வாழ விடுங்கோ, நீங்களும் வாழ விடுங்கோ ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். அவனுக்கு எது வருதோ அதைத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்காண்டி ஏதாவது உதவி என்ற பேரில் ஊழல் செய்யக்கூடாது. அப்படி நடந்திருக்கோ எனக்கு தெரியாது. நான் யதார்த்தத்தை கதைச்சிருக்கிறேன். எங்களோட படிகளை கெடுத்து இந்த நிலைக்கு கொண்டே விடுறது இப்படியான ஆக்கள் தான். சரியா? விட்டுட்டு பிறகு அவங்கள விமர்சிக்கிறது. நன்றி மக்களே. உங்களோட கருத்தை மறக்காமல் போட்டுட்டு போங்க. நிறைய வெளிநாட்டு ஆக்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எங்களை யாழ்ப்பாண யூடியூபர்ஸை நேசிக்கிற ஒவ்வொரு வெளிநாட்டோட உறவுகளும் இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து விடுவோம். நன்றி, பாய்.